நீட் தேர்வு பிரச்சனையினால மேலும் 2 மாணவிகள் தமிழ்நாட்டில் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு மாணவருக்கு அபுதாபியில ஹால் டிக்கெட் கொடுத்திருக்காங்க. இந்த நீட்டை சுத்தி என்னதான் நடக்குது, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 2 மாணவிகள் இறந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒன்று சேலம் மாவட்டத்துல, இன்னொன்னு கோயம்புத்தூர் மாவட்டத்துல. சேலம் மாவட்டத்துல கோபிகா அப்படிங்கிற மாணவி 2024 அவங்களோட 12th எக்ஸாமினேஷனை முடிச்சிருக்காங்க. ஸோ 2024 நீட்டும் எழுதியிருக்காங்க, 2025 நீட்டும் எழுதியிருக்காங்க. அது போக இந்த 2026 மே மாசம் 3ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வையும் எழுதியிருக்காங்க. கடந்த 2 எக்ஸாம்லயுமே அவங்களால தேர்ச்சி பெற முடியலன்னு சொல்லி இந்த 2026 எக்ஸாம்லயும் நடந்ததை எழுதிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற நம்பிக்கையா இருந்து எழுதிட்டுலாம் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மாணவர்கள் கொள்ற மகிழ்ச்சிக்கான அளவு எல்லையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நீட் கனவு, அதுவும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 3ஆவது வருஷம் எழுதியிருக்காங்க. 2 வருஷம் கிடைக்கல, இந்த வருஷம் கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிற ஒரு மாணவிக்கு திடீர்னு எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஒரு 10-12 நாள்லயே நீங்க எழுதுன நீட் தேர்வு கேன்சல், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எங்கேயோ லீக் ஆயிருச்சு, அதனால எல்லாருக்குமே தான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருதுன்னா ஒரு அரசு பள்ளியில படிச்ச மாணவியோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கோ டாக்டர் படிக்கணுங்கிறது ஆசை. ஆனா அவங்களால ஒரு பிரைவேட் காலேஜுக்கு போய் அதிக அளவுல பணம் எல்லாம் கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு சலூன்ல வேலை பார்க்கறாரு, ஒரு தினக்கூலி. அவங்க அம்மாவும் ஹவுஸ் மேக்கர் தான், அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அந்த இறந்து போன கோபிகான்ற மாணவிக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. ஸோ இப்படி சூழல் இருக்கும்போது திரும்ப இன்னொரு ரீ எக்ஸாம் தான் நடத்த போறோம் இதுக்குன்ற அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம், அதாவது நாளைக்கு ஜூன் 20ஆம் தேதி திரும்ப நீட் ரீ எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல, வீட்டுல யாரும் இல்லை, எல்லாருமே அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, அவங்க அம்மா அக்காவும் ஏதோ ஒரு விஷயமா வெளியே போயிட்டாங்க. பிள்ளை படிக்கிறா, உட்காந்து படிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இவங்க வெளியே போயிருக்காங்க. தனிமையில இருந்து என்ன யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல, திரும்ப இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஒருவேளை இந்த எக்ஸாம் திரும்ப முதல் 2 வருஷம் மாதிரி கஷ்டமாயிட்டா என்ன பண்றது அப்படின்லாம் என்னென்னமோ யோசிச்சிருக்காங்களா, என்ன யோசிச்சாங்கன்றது தெரியல. ஒரு 11:30 மணிக்கு அவங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசியிருக்காங்க. பேசிட்டு கால் கட் பண்ணிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப தாத்தா கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த கால் போகிறன உடனே அவர் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அலர்ட் பண்றாரு. பேரண்ட்ஸ் உடனே விரைந்து போய் வீட்டுல பார்க்கும்போது அந்த மாணவி உயிரோட இல்லை. ஸோ இந்த சம்பவம் வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, நிறைய பேரை மனவருத்தம் அடையவும் செஞ்சிருக்கு. அது போக எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த மாதிரி பல கட்சி தலைவர்கள் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சு நீட் தேர்வுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படி இப்படின்லாம் நிறைய அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. 2வது, நேற்றுக்கு முன்தினம் கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவரோட மகள் அணுகீர்த்தனா அப்படிங்கிறவங்க, அவங்களும் கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த நீட் எக்ஸாம் எழுததா சொல்லப்படுது. 2 வருஷமா எழுதிட்டு இருக்கும்போதும் அவங்க அப்பா சரிம்மா இந்த வருஷமும் எழுது, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறான், எதுக்குப்பா ரஷ்யா அப்படி இப்படிலாம் போயிட்டு அதெல்லாம் வேற செலவு அதிகம்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதா ஒரு தகவல். ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இப்போ இந்த வீடியோவை பாருங்க. ரஷ்யா போய் படிக்க என்ன பண்ண முடியும், மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அப்பா கதறிக்கிட்டு யார்ட்டையோ போய் இதுக்கு மேல நான் ரஷ்யாவுக்கு அனுப்பி என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்புறாரு இல்லையா. இந்த வீடியோ வச்சே நம்மளால யூகிக்க முடியுது, அந்த பொண்ணு ரொம்ப குடும்பத்தின் மீது ஒரு பொறுப்போடையும் அப்பாவோட காசை வீணா செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களும் இந்த 2 வாட்டி எழுதி கிடைக்கலன்ற போது இந்த மே 3ஆம் தேதி அவங்களும் எழுதிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமா நம்பிக்கையா சொல்லியிருக்காங்களா, இல்லப்பா இந்த வாட்டி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, நான் கண்டிப்பா வேற கவர்மெண்ட் கோட்டாலேயே எனக்கு சீட்டு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கை தெரிவிச்சது, ஜாலியா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் அந்த நீட் கேன்சல் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது ஏதோ வகையில பாதிச்சிருக்கு, உறுத்தி இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு தனியா இருக்கிற சுச்சுவேஷன் கிடைச்ச உடனே அவங்களும் என்ன யோசிச்சாங்களோ தெரியல, வலி நிவாரணத்துக்காக சில மருந்துகள்லாம் இருக்கும் இல்லையா, வலியை போக்கிக் கொள்றதுக்காக அந்த மருந்து எடுத்து குடிச்சு இறந்துருக்காங்களாம். இந்த மாணவி இறந்த உடனேவே அந்த கம்யூனிஸ்ட் CPM கட்சியை சார்ந்தவர்கள்லாம் சேர்ந்து நீட் தேர்வு உடனே ரத்து செய்யணும் அப்படின்னு தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை முன்னிறுத்தி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் அபிஜித்ங்கிறவர் கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. நீட் தேர்வு முறைகேடுகள், மாணவர்களுக்கு பிரச்சனை, பிளஸ் CBSEயோட இந்த +2 ரிசல்ட்ல முறைகேடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஒரு மாதிரி அநீதி இழைக்கிற மாதிரியே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்லி அவர் ரொம்ப நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில நம்மள ஒருத்தருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ன உடனே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினோட தலைவர்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2 சம்பவங்கள். இப்போ இந்த செய்திக்கு கீழே போய் நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போது மனசு உண்மையிலேயே அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஏன்னா அதுல ஒரு சிலர் என்னன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏங்க
இப்போ 10th ஃபெயிலு 10th இதாச்சுன்னா உடனே 10th எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க விஷயம் அது இல்லை. இப்போ யாருமே ஃபர்ஸ்ட் வாட்டி நீட் எக்ஸாம் எழுதிட்டு யாரும் தற்கொலை பண்ணிக்கல. 2 வாட்டி எழுதிட்டாங்க, அவங்களால பாஸ் பண்ண முடியல, அது அவங்க தப்பு, ஏத்துக்கிறாங்க. ஆனா 3வது முறை ஒண்ணு எழுதி அந்த எழுதின எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிருவேன் நம்பிக்கையா இருக்கும்போது அதை எவனோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நீங்க ரீ எக்ஸாம்ங்கிறது இருக்குல்ல, அது மன உளைச்சலை உண்டாக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையுமே ஒரு எக்ஸாம் காமனா நடக்கும்போது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் சைக்காலஜி. அதை வந்து நம்ம எதுவுமே குறையெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சில பேர்லாம் ரொம்ப கேவலமா போயிட்டு குழந்தைக்கு தைரியம் சொல்லி வளர்க்கல, இதையே ஃபேஸ் பண்ண முடியல, அது நாளைக்கு டாக்டரா என்ன பண்ண போகுது? ஐயோ லூசு மாதிரி பேசாதீங்கயா. இது இந்த வயசு, நாளைக்கு டாக்டர்லாம் முடிக்கும் போது அதுக்கு ஒரு 24 25 வயசு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்போ உலகத்தை வேற வகையில பார்ப்பாங்க. அப்ப பல புரிதல் ஏற்படும். ஸோ இந்த வயசோட புரிதல் மெச்சூரிட்டிக்கும் அப்ப ஏற்படுற வயசுக்கான மெச்சூரிட்டி புரிதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்றது கூட தெரியாம நீங்களாம் சோசியல் மீடியால வந்து கமெண்ட் போட்டு என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சில பேர்லாம் வந்து ஒண்ணுதானே போனா போகுது, அதுக்காக எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, இப்படிலாம் கமெண்ட் போட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு வன்மத்தை கொண்டு வந்து, அது ஒரு மாணவி இறந்த ஒரு விஷயத்துல கொண்டு வந்து இவ்வளவு வன்மத்தை எதுக்கு கக்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதோட விஷயங்கள் புரியல அப்படி இல்லைன்னா பேசாம உட்காந்து 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் அந்த கமெண்ட்ல வைக்கிறாங்க. அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஏழை மாணவர்களால வந்து நீட் எக்ஸாம் அதெல்லாம் இல்லாம பெரிய பெரிய அமௌண்ட்ல காலேஜ் எல்லாம் கொடுத்துதான் சேரணும், அதெல்லாம் இல்லாம இப்ப நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாலே அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்ல கம்மி ஃபீஸ்ல காலேஜ் கிடைச்சிருது இல்ல, இதை நம்ம வரவேற்கணும் தானே அப்படின்லாம் பேசுறாங்க. அந்த வகையில அவங்களுக்கு தெரிந்த புரிதல்ல இதை பேசுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர, பட் இதோட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2006 7ல கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்த செஞ்சாரு. அதை நம்ம பொருத்தி பார்க்கும்போது இதோட புரிதல் என்னன்றது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா 1984ஆம் ஆண்டுல எம்ஜிஆர் அவர்கள் டிஎன்பிசிஇஇ அப்படிங்கிற ஒரு தேர்வு முறையை அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அதுக்கும் மாணவர்களோட நலனுக்குன்னு சொல்லிதான் கொண்டு வரப்பட்டது. ஏன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல டிஎன்பிசிஇனா என்னன்னா, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்படிங்கிறது அந்த விஷயம். அப்ப எப்படி இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ்க்குலாம் அட்மிஷன் முறை இருந்தது அப்படின்னா 12th மார்க் அடிப்படையில வச்சுதான் இன்ஜினியரிங் சேர்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு 1984க்கு முன்னாடி வரைக்கும். அப்ப ரொம்ப குறைந்த அளவான இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இன்ஜினியர் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாரையும் போய் அந்த குறைந்த அளவிலான இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்மளால அடாப்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு விஷயம் என்ன வச்சாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ முறை அப்படின்றத ஒண்ணு அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அந்த இன்டர்வியூ முறையில எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கு தெரிஞ்சவன் வேண்டியவன் வேண்டாதவன் இல்ல லஞ்சம் வாங்கிட்டு அப்படி இப்படின்லாம் சீட்ஸை ஃபில் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முறைகேடெல்லாம் இருந்துச்சு. அப்ப அதை நியாயமா பண்ணணும், மக்கள் இதுல பாதிக்கப்படாம எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த இந்த முறைதான் டிஎன்பிசிஇஇ அப்படிங்கிறது. இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அப்படி நடத்தப்பட்டு இருந்துச்சு. அப்படி சில வருஷங்கள் அந்த 84க்கு அப்புறம் சில வருஷங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுலயும் ஒரு 10 12 வருஷத்துக்கு அப்புறம்லாம் அதுலயும் ஒரு குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரியான முறை வந்துட்டதுனால இந்த விஷயங்கள் சிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கோச்சிங் சென்டர் இருக்கு, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான அஃபோர்டபுள் இருக்கு. ஆனா இது கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையே இன்ஜினியரிங் சேர முடியாத சூழல் ஏற்படுது இப்படிங்கிற ஒரு வாதம் முன்னெடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு. சோ இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்த கலைஞர் அவர்கள் 2006 2007 அவரோட ஆட்சி காலம் வந்த பிறகு இந்த இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத ரத்து செஞ்சாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, சமூக நீதியின் அடிப்படையில கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இதுல வந்து பயன்பெறணும், எல்லாருக்குமே இன்ஜினியரிங் சீட்டுங்கிறது கிடைக்கணும், சிட்டில இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்குன்றதுக்காக அவன் மட்டும் கிடைச்சி அதுல போட்டியில ஜெயிச்சுட்டு போறது நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொன்னார். இதுக்காக எம்ஜிஆர் செஞ்சது தப்பு, கலைஞர் செஞ்சது சரி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் காலத்துல மக்கள் நலன் கருதி அவர் ஒரு முயற்சி எடுத்தாரு. அது காலப்போக்கில் அதுலயும் பல சிக்கல்கள் உருவானுச்சு. அதை 2006 காலகட்டத்துக்கு ஏற்பது போல கலைஞர் அவர்கள் மாத்தி மார்க் அடிப்படை தான், ஆனா இன்டர்வியூ இல்ல எக்ஸாம் அப்படின்லாம் இல்லாம சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த மெத்தடை பத்திலாம் வந்து கண்டிப்பா 2007 8க்கு அப்புறம் ஸ்கூல் முடிச்சு அந்த டைம்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த எல்லாருக்குமே இது என்ன மெத்தட் தெரியும். மார்க் தான். மார்க்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த காலேஜஸ் தான் இருக்கு, ஸோ இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் விண்டோ கவுன்சிலிங் மாதிரி இந்த காலேஜ் முடிஞ்சிருச்சுப்பா, இத்தனை கட் ஆஃபுக்கு இந்த காலேஜஸ் தான் சேர முடியும் அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். போய் கவுன்சிலிங் போய் நம்ம உட்காரும் போது நம்ம மார்க்குக்கு நம்ம கேட்கற காலேஜ் அவைலபிலிட்டியா இருக்கு அப்படின்னா அந்த சீட் நமக்கு கிடைச்சிடும். அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அதே முறை தான் இன்னைக்கு இந்த நீட்டுக்கும் தேவை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க நல்ல வெல்வெஸ்டா இருக்காங்க, அவங்களோட குழந்தை சிபிஎஸ்சியில படிக்குது. உங்களுக்கு தெரியும் நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் பிளஸ் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும், பிளஸ் ஒரு சிபிஎஸ்சியில ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற மாணவர்களோட
எக்ஸ்போஷர் அந்த ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த நீட்டுங்கிறது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரே சமநிலையில போய் தான் போட்டி போட வேண்டிய தேவை இருக்கு. அதுக்குன்னு சில பேர் சொல்லுவீங்க, ஏப்பா தரம்ன்றது வேணும் இல்லையா அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த தரம்ங்கிறது வந்து ஈஸியாலாம் கிடைச்சிடல. ஆனா இந்த மார்க்கின் மூலியமா வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற ஃபீஸ் மட்டும் இருந்தால் போதும், அந்த குழந்தை மனசு வச்சு நினைச்சா அதீதமா படிச்சு அந்த மார்க்கை வச்சு மட்டுமே அவங்களால ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு பெரிய மார்க் எடுத்து அது மூலியமா ஒரு பெரிய கட் ஆஃப் மூலியமா பெரிய பெரிய காலேஜ் அரசு கல்லூரிகள்ல சேர முடிஞ்சது அவங்களால. ஆனா இன்னைக்கு தேதிக்கு என்னதான் நீங்க படிச்சு மார்க்கை எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சென்டரோ இல்ல இந்த நீட்டுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம போய் அந்த எக்ஸாம்ல எழுதணும். இப்ப 2 சுமை, ஸ்கூல் 12லயும் நல்ல மார்க் எடுக்கணும், அதே சமயத்துல ஏன் அந்த சுமைனா நீங்க இதுல எதுக்கு மார்க் எடுக்கணும்லாம் சில பேர் நீங்க கேட்பீங்க. இது சொசைட்டிக்கான நிர்பந்தம். அடுத்து நீட் தேர்வுலையும் நல்ல மார்க் எடுக்கணும், இது இந்த மாணவனோட கனவுக்கான நிர்பந்தம். இப்படி எத்தனை ஒரு மன அழுத்தத்தையும் சூழலையும் தான் இந்த மாணவர்கள் தாங்குவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னொன்னு, இது மட்டும் விஷயம் கிடையாது. இப்போ நார்த் சைட்ல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி லீக் ஆக இங்க இருக்கவங்க எல்லாம் சுயமா படிச்சு கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருப்பான். ஆனா அங்க இருக்கிறவன்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை வச்சு பாஸ் ஆயிட்டு அவன்லாம் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து அவன் சேருவான். அப்போ கஷ்டப்பட்டு அதிக மார்க் எடுத்தும் நீட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுன்ற காரணத்துக்காக நம்ம மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஆனா எங்கேயோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதெல்லாம் வச்சு கூட மார்க் அதிகமா எடுத்துட்டு அங்க இருக்கிறவன் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல படிப்பான். அப்படின்னா இது எந்த வகையில சமநிலை? இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த ஒரு வாட்டி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த நீட் விஷயத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்கு, இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நீட்ன்ற தேர்வு அறிமுகப்படுத்துனதுல இருந்து இப்போ இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்துறதுல இருந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்ததாக ஒரு டேட்டா சொல்லுது. இன்னைக்கு காலையில ஒரு ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரியான ஒரு செய்தி தான். என்ன விஷயம் அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அபுதாபியில எக்ஸாம் சென்டர்னு சொல்லி ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அவன் காலைல டவுன்லோட் பண்ணும்போது அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டா, இது ஏதோ பை மிஸ்டேக்ல நடந்திருக்கும், உங்களுக்கு ஈவினிங்குள்ள வேற ஹால் டிக்கெட் தருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்க டேரக்டா டிஏல யார் ஆத்தரைஸ் பர்சன் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு நாளைக்கு இல்ல நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற டைம்ல என்னது என்னால எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா இப்படி ஒரு பதட்டத்துக்கு அவன் உள்ளாக்குறீங்க. அந்த பதட்டத்துக்கு உள்ளாக்கி ஹால் டிக்கெட் வருமா வராதா அப்படின்ற ஒரு 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 பதட்டத்திலே வச்சிருந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து அவனை எக்ஸாம் எழுத சொல்றீங்க. கேட்டா இது ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்னு ஈஸியா கடந்து போயிடுறீங்க. சரி, அல்டிமேட்லி லாஸ்ட்லி மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அவங்க வச்சுக்கணும்னா என்ன வேணா நடக்கட்டும். இப்போ டாக்டர்ஸ் நீங்க 2 டைம் 3 டைம் எழுதியும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் இருக்கு. இது நம்ம சொல்லக்கூடாதுதான். ஆனா உயிரை விட எதுவுமே பெருசு இல்ல. அடுத்து வேற எதையாவது சூஸ் பண்ணி படிக்க பாருங்க. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல ஒருவேளை உங்களுக்கு நீங்க தனிமையில இருக்கீங்க, ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கு, நிறைய தவறான வேற ஏதோ எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா 104 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு தேவையான நிறைய கைடன்ஸை கொடுப்பாங்க. ஸோ தவறான எண்ணங்கள் வருது அப்படின்னாலே அதுக்கு மேல அந்த இடத்துல நீங்க தனியா உட்காராதீங்க, எந்திரிச்சு வெளியே வந்துருங்க, இல்லை 4 பேரோட பேச போயிருங்க. இல்லையா இந்த 104க்கு உடனே கால் பண்ணிருங்க. ஸோ மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம உயிரை தாண்டி எதுவுமே பெருசு இல்லை. இந்த கல்வி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க போறோம், படிச்சு அது மூலியமா நம்ம சாதிக்கலாம். நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அதை மனசுல வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் கேட்டதை வச்சு மக்கள் நீங்களும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிருப்பீங்க. நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது அவசியமா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயமா சொல்லுங்க. ஏன் இதை நான் சொல்றேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு பல பேருக்கு கொண்டு போய் ரீச் ஆகும். ஏன்னா இப்ப ரீசெண்டா நேத்து வீடியோல ஒரு வீடியோ போட்டிருப்போம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து சோசியல் மீடியாவோட பவர்னால மட்டும் ஒரு சதுப்பு நிலம், ஒரு இயற்கை பாதிக்கப்படுற இருந்த அந்த பிரிகேட் கட்டுமான நிறுவனத்துக்கான அனுமதிங்கிறது ரத்தாயிருக்கு அப்படின்னா அது மாதிரிதான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் மனசு வச்சா அது முடியாது நடக்காதுங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ நிறைய கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு அதிகமா போய் இஷ்யூ ஆகுதோ அந்த அளவுக்கு இதுக்கான ஒரு விடை கிடைக்கும்னு நம்ம நம்புறோம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் நியூஸ். தேங்க்யூ.